ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிம்மராசியின் 2ஆம் பாகம். இதில் சிம்மராசிக்குள்ளே ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் சந்திரன் நிற்பது இந்த எதில் நின்னாலும் சிறப்பு தான். இதில் ஏற்கனவே புகழ்ந்து பலரை பற்றி பலர் பிரபலமானவங்களை பற்றியும் பேசுகிற அளவுக்கு இந்த ராசி எப்படியாவது அந்த போராட்ட குணத்தையும் இருந்தாலும் வெற்றியை நோக்கியும் நகர்ந்து விடும். சூரியனே வர்றதுனால புகழ் வெளிச்சத்துக்குள் சென்று விடுவார்கள். இதெல்லாம் கரெக்டு. ஆனால் அதற்கு முன்னால் சந்திக்கக்கூடிய இந்த போன தடவை சொல்லியிருந்த மாதிரி சனி பகவான் கொஞ்சம் தொந்தரவுகளை தருகிறவராக இருக்கிறார். இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் தனிப்பட்ட முறையில் நிற்பது, தனி சந்திரனாக மக நட்சத்திரத்தில் நிற்பது, ஆன்மீக ஈடுபாடு, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆன்மீக ஈடுபாடு, அது சார்ந்த வேத ஆகம அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் வரும். ஜோதிடம் சகாலத்தையும் தொட்டு பட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்டமே சிதறனால அதில் அசராத ஒரு மனப்போக்கு அவங்ககிட்ட இருக்கும். எவ்வளோ தோல்விகள் பயங்கரமான பிரச்சனைகள் வந்தாலும் அவங்ககிட்ட மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனை தான் மிக முக்கியமாக இருக்கும். 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது ரோஹிணி. அங்கே வைநாசிகம் இருக்கிறது. பெண்கள் சார்ந்து இவங்களுக்கான விஷயங்கள் வேகங்கள் ஈடுபட்டாலும் மற்ற இதுவே ஒரு காதல் ராசி அப்படிம்பாங்க. இருந்தாலும் கூட இந்த மகனஸ்தக்காரங்களுக்கு இந்த அமைப்பு பெருசாக இருக்கிறது, வேகமாக செயல்படுறது, பேசி இது பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி, நான் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக இதுவாங்க. ஆனால் கவர்ச்சிகரமான ஈர்ப்பான நிலையில் இருப்பார்கள், பழகுவார்கள். என்றாலும் இது அந்த இடத்துக்கு போகிறதில்ல பெரும்பாலும். ஏன் அப்படின்னிங்கன்னா அதை புதனோட இயல்பும் கேதுவின் இயல்பும் நேர் எதிரான இயல்புகள். அதனால் அந்த பெரிய அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்களோட விருப்பங்கள் பெரும்பாலும் நிறைவேறுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ சனி பகவானை சொல்லிவிட்டு மற்ற கிரகங்கள் கூட்டு சேர்க்க சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 7ஆம் அதிபதி இல்லையா, இதை சொன்னதுனால சொல்கிறேன். இவரும் சரியான வழியில் லைஃப்பில் சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு யோகம், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கிறோம். புணர்வு யோகம் கடைசி நிமிஷத்தில் எல்லா முடிவுகளையும் மாற்றும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கூட கல்யாணம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து எல்லா விஷயமும் வந்துடும். கம்யூனிகேஷன் மிகப்பெரிய இதுக்கு கம்யூனிகேஷன் புதன் தான். எந்த லக்னமாக இருந்தாலும் என்ன பண்ணாலும் பாகிஸ்தான் அதிபதி புதன் தான்னாலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக பிரித்து சொல்லலை அப்படின்னா மொத்தமாகவே இந்த இதில் இப்படித்தான். அதுலேயும் மக நட்சத்திரத்தில் நின்னால் இந்த வேலை வேறு விதத்தில் தான் இருக்கும். ஒன்று தாயார் மிக வலுவான் இருப்பார். தந்தையாரை பற்றி எந்த உறுதியும் நம்ம இதில் சொல்லலை. ஆனால் அவங்களே உடல் ரீதியாக மன ரீதியாக கர்மாவை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு தாயார் வழி கர்மா, தாய் வழி கர்மா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க அனுபவிப்பாங்க. இதில் தாய் மாமனோடைய விஷயங்களையும் இவங்க சேர்த்து தான் சமைக்க வேண்டியது இருக்கும் ஒன்று. இதே மாதிரி பெண்களோடு பெரும்பாலும் இந்த மகனஸ்தரத்துக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒட்டுதலான உறவுகள் இருப்பது ரொம்ப அபூர்வம் தான். அங்கே எங்கேயாவது ஒரு அத்தி ஊத்தது போல அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி எங்கேயாவது ரேராக ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் மீது ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம், இளமை தோற்றமான தன்மையும் எல்லா விஷயம் இருக்கிறதும், நிர்வாகத்திறன் பார்ப்பதும், உலகத்தில் அத்தனை விஷயங்கள் விரல் நுனியில் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. அரசியல் எல்லாத்துலையும் ஈடுபடுவாங்க. ஆன்மீகமாக பிரம்மச்சரியத்தை போயிடுறதா, ஆன்மீகத்தில் ஈடுபட்டுடலாமா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாழ்க்கை தான் சிறப்பானதாக இருக்குமா, இல்லை ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறதா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும் தடுமாற்றமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருந்தாலும் கௌரவமாக தெளிவாக தன்மையாக நல்ல விதமாக இருந்தால் லைஃப்குள்ளே போகலாம். இல்லைன்னா இந்த வாழ்க்கை வேண்டாம், ஒரு சிறப்பான இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆன்மீகத்திலே போயிடுவான். இதுதான் பெருசு அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்ன பெரிய வாழ்க்கை வலிச்சு கட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கும் இவங்ககிட்ட. 10 விரலில் மோதிரம் போட்டவன் செத்து தான் போகிறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஞானத்தன்மையும் பேசுவாங்க. தெறிக்க ஞானம் வரும். ஆனால் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற திதிகளை பற்றியும் யோகங்களை பற்றியும் ஞாபகங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறனால அதை பற்றி பேசணும். அதே மாதிரி சனி பகவான் கடைசி நிமிஷத்தில் இந்த முடிவுகள் மாற்றுவார். சனி பகவான் உள்ளே வந்ததுக்கப்புறம் சிலருக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அமைப்பில். அப்புறம் செவ்வாய் இது கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த 3 சேர்ந்தது 1978. அதே மாதிரி இதுக்கப்புறம் முன்னாடி இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேர்க்கை அதே மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் மட்டும் பாக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் தொழில் வெற்றி வருவது, இந்த சிம்மராசியில் சனி பகவான் இருக்கும்போது தொழிலில் வெற்றி வருவதற்கு பெரும் இடையூறாக அமையும். இங்கே என்ன லக்னம் என்ன விதமாக வேணாலும் கிரக நிலைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக இவர்கள் வெற்றி வருவது என்பது போராட்டத்தை தரும். அந்த போராட்டத்தை வென்றெடுத்து வருவது என்பதற்கு பல
காலம் பிடிக்கும், கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனாலும் வென்றெடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாயோடு சேர்ந்தால் குறையுள்ள மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுமே கொஞ்சம் குறையுள்ள இது வந்து சிம்மராசியில் மக நட்சத்திரத்துக்கு குறையுள்ளது வரலாம். இளமை காலத்தில் வருவது 27 வயசுக்கு முன்னாடி திருமணம்ங்கிறதே வந்து இந்த நட்சத்திரத்துக்கு சரிதானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கடுமையான நட்சத்திரம் தான், சாமியார் நட்சத்திரம் தாங்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன தேதி நல்லது கேட்டது இதெல்லாம் முகூர்த்தம் எல்லாத்த விட திருமணத்துக்குள்ளே போயிட்டால் பெருசு. அதுக்குள்ளே எந்த நேரம் பண்ணாலும் அவங்களுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டியது இல்லைன்னு கூட சொல்லப்படுது பல மூல நூல்களில். அந்தளவுக்கு அவங்களோட இது இருக்கும். பூர நட்சத்திரம் இது ஒரு வகையான கர்ம நட்சத்திரம். இவர்கள் முன்னோர்கள் இதில் சங்கடப்பட்டாலும் சரி, முன்னோர்கள் வந்து பெண்களை ஏமாற்றி இருப்பார்கள் உடல் சுகத்துக்காக அப்படிங்கிற விஷயத்தில் என்ன உண்டோ அந்த விதத்தில் பெண்கள் கர்மாவை இவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அது சார்ந்த கர்மா இவங்கள் மேல் படியும். அது எந்த விதத்தில் படியுது, பெண்களால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது, பணத்தினால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது என்கிறதெல்லாம் ஒரு இது. ஆண்டாள் பிறந்த நட்சத்திரங்கிறதுனால பெரிய உயர்வாக சொல்லப்படும்னாலும் அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆண்டாள் பிறந்தாங்க, அவங்க மாலையை சூடி கொடுத்தாங்க, எல்லாம் திருமணம் கூட நடந்ததில்ல. ஆனால் தேவைகளில் உடல் சார்ந்த தேவைகளில் திருமணங்கள் நடந்ததுக்கப்புறம் கூட தடுமாற்றங்களும் பெண்களால் சில சங்கடங்களும் ஆண்களுக்கு வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கு வராதா அப்படின்னா, அவங்க முன்னோர்கள் இந்த மாதிரி ஈடுபட்டிருந்தால் பெண்கள் ஒரு வகையான இந்த தாம்பத்திய தேவைகள் ஒட்டியோ அல்லது வேறு ஏதாவது தேவைகள் ஒட்டியோ உங்களுடைய விருப்பங்கள் ஏன்னா வைநாசிகமாக செவ்வாயே வந்து விடுகிற போது இவர்கள் விருப்பங்கள் உடல் சுகத்துக்காக அப்படிங்கிற விஷயங்களில் விருப்பங்கள் வந்து முழுமையாக நிறைவேறுவது கொஞ்சம் போராட்டமான நிலையில். ஆனால் அதுக்காக அவங்க இறங்கி வந்துடுவாங்கன்னு சொல்ல வர்றதல்ல. அதை தாண்டின பெரும் நோக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதை நோக்கி நகர்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏமாற்றங்களை வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒரு போராட்டம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு. ஒன்று. இன்னொன்று அதன் சார்ந்து அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஜோதிட ரீதியான என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்கள் உடல் ரீதியாக ஒரு பெண்ணை நம்பிக்கை துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, அது சார்ந்த சாபங்களை பெறுவது அப்படிங்கிற விஷயங்களில் சுக்கிரன் தாக்கம் இருப்பதால் இந்த சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் நின்று அது சார்ந்த போராட்டங்களை கொடுத்து, அதே நேரத்தில் ஏமாற்றங்களை கொடுத்து, வழிகளை கொடுத்து, அதற்கு அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய இந்த சந்ததிகளுக்கு அந்த வழி என்ன என்பதை காட்டுவதாக இது இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் அந்த மாதிரி கர்மா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒன்று எக்ஸ்ட்ரீமானதில் ஈடுபட்டுருவாங்க. ஆண்களாக இருக்கும்போது வேறு ஏதாவது முதல் தரம் இருக்குது, இரண்டாவது தரம்ங்கிற விஷயங்கள் போயிடுறதோ, வேறு ஏதாச்சும் விஷயங்கள் தடுமாறுறதோ, தொழில் ரீதியான இடங்களில் தடுமாறுவதோ, அது அவங்களுக்கு இன்னமும் பெரும் பிரச்சனையை கொடுத்து, அதன் மூலமாக சரிவை கொடுத்து, அதன் பெரும் பண இழப்புகளையும் போராட்டங்களையும் கொடுத்து மன ரீதியான துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறதாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் அடுத்தது. இவ்வளோ தான் நான் போகிறதுக்கு அப்படின்னா சொல்லலாங்க. 2 மணி நேரம் பேச சொன்னால் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்லலாம். அது கர்ம நட்சத்திரமாக இது வருது. கர்ம நட்சத்திரங்களை பற்றி தனியாக பேசும்போது இந்த பூரத்தை பற்றி விலாவரியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் வந்து ரொம்ப நிர்வாகத்திறனை கொண்டு வருவதற்கான விஷயமாக அது இருக்கும். சூரியனோட நட்சத்திரத்தில் சூரியனே நிற்பது அப்படிங்கிற சூப்பராக இருக்கும். அது ஆட்சி நிலைமையில் சூரியனை நிற்பது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதில் வந்து நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், இங்கே சூரியன் நிற்பதுக்கும்போது, சந்திரனோடு சூரியன் நிற்கும்போது அமாவாசை வருமானால் தாயை பலப்படுத்திவிடும். இந்த ராசிக்குள் எங்கே நின்னால் சந்திரன் தான் பலமாக இருக்கும், சூரியன் பலம் இழக்கும். காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா, இந்த சூரியன் வந்து முடக்காக மேசராசி முடக்காக கொடுத்து விடும். இதனால் மேசராசி முடக்காக வரும்போது தந்தை முடக்கமாகும். சந்திரனுக்கு 9ஆம் இடம், அந்த மகனுக்கும் 9ஆம் இடமாக வர்றதுனால பாக்கியாதிபதி அப்படிங்கிற விதத்தில் பாக்கியத்தில் ஒரு சிக்கல் உருவாகும். தந்தைக்கும் முடக்கு வரும். முடக்கும் தாயை வலுப்படுத்தும். அது சார்ந்து தனித்தனியாக பிரித்து போயிட்டே இருக்கலாம், பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில்
பாரம்பரியம் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பிறப்பார்கள். நிர்வாகத்திறன் சார்ந்து தான் இயங்குவார்கள். தொழில் அலைவாங்க, இதில் போடுவாங்க, நிர்வாகத்தின் உயரமான இடங்களை தொடுவார்கள். அப்படிங்கிறது இதில் மகத்துக்கும் அதே உண்டு. ஜெகமாலுங்கிற மாதிரி விஷயம் வந்தாலும் இவர்கள் ஒரு நிறுவனத்தில் கூட பெரும் விஷயங்களை தொடுவார்கள், தலைமை தொடுவார்கள். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு. இதில் புகழ்ந்து சொல்லியிருக்குது. பாதிப்புகளை அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.